இப்ப சொல்றேன், அந்த குழந்தைங்க ரெண்டுங்க வரணும். என்ன 2 பேரும் ஊம நாடகம் ஆடுறீங்களா? அந்த குழந்தைங்க ரெண்டு இங்க வரணும், அதுங்களை நான் பார்க்கணும். இப்பவே வா. முடியாது. பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் போதாது, அக்கறை வேணும். அதுங்க 3வது மனுஷன் வீட்டுல இருக்கு, அங்க இருக்க கூடாது. அதுங்க இங்கதான் இருக்கணும். முடிவா சொல்லிட்டு அந்த குழந்தைங்க இங்க வந்து ஆகணும். புரியுதுப்பா, பிள்ளைங்க மேல உனக்கு இருக்கிற பாசம் எனக்கு நல்லாவே புரியுது. எதுவா இருந்தாலும் இப்ப போக முடியாது, விடிஞ்சு காலையில தான் போய் கூட்டு வர முடியும். இப்ப நீ சாப்பிட்டு பேசாம படுத்துங்க. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. நான் எது சொன்னாலும் எதிர்த்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதை நான் இப்படியே விட மாட்டேன். ஏங்க இப்படி கத்திட்டே இருக்கீங்க? ஒரு வேலையை கூட என்னால நிம்மதியை பார்க்க முடியல. எல்லாம் வேலைக்கு போறங்கிற திமிரு. நீங்க கொட்டிக்கங்க, நல்லா கொட்டிக்கங்க. சீக்கிரமா கொட்டிக்கிட்டு எனக்கு பொட்டணத்தை பிரிச்சு வைங்க. உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஓய்வா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு வந்துட்டு போலாம்ல? எங்கங்க, கடையிலேயே வேலை சரியா இருக்கு, எங்கேயும் போகவே முடியறதில்ல. வாசு, அப்பா அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, இந்த நேரத்துல எதுக்கு? அது எப்படி சார், 2 பேரும் முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது கண்டிப்பா சாப்பிடணும் சார். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. சக்தி கையால தண்ணி குடிக்க சொல்லுங்க, அது போதும். சக்தி, முந்தையெல்லாம் கடைக்கு அடிக்கடி வருவீங்க, இப்ப அந்த பக்கம் ஆளே காணோம். பெருசா காரணம் ஒண்ணும் இல்ல. வீட்டுக்காரி தடை உத்தரவு போட்டிருக்கா. நான் எங்கேயும் அனாவசியமா சுத்தக்கூடாதுங்கிறது இந்த அம்மாவுடைய கட்டளை. பின்ன என்ன தம்பி, நிலைமை அப்படி இருக்கு. வெளியில போயிட்டு வர்றதுனால சமயத்துல பிரச்சனை ஆயிடுது, உடம்புக்கும் முடியாம போயிடுது. உங்களுக்கு தெரியாதா? அதனாலதான் தம்பி தேவையில்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு அடக்கி வச்சிருக்கேன். ஆமா சார், அப்பப்ப இந்த தெருவுல வாக்கிங் போறதோட சரி. என்ன சக்தி, நீங்க 3 பேரும் ஒன்னா வந்தீங்க? பீச்சுக்கு போயிருந்தோம்மா, அதான் என்னை விட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்காங்க. பீச்சுக்கா? ஏன் அங்க போன? நாங்க தாம்மா கூட்டிட்டு போயிருந்தோம். ஏன் சக்தியை கூட்டிட்டு போற உரிமை எங்களுக்கு இல்லையா? அது இல்லம்மா. இது பாருங்கம்மா, சக்தியும் எங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தான். அவளை நான் என் தங்கச்சி மாதிரி பாக்குறேன். ஆமாங்க, சத்திய ஒரு வேத்து மனுஷியாவோ ஏதோ ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணாவோ பார்க்கவே முடியல. தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயில வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம எல்லார பத்தியும் அப்படி நினைச்சிட முடியாதுல்ல. சில பேர்கிட்ட மட்டும்தான் அப்படி ஒரு ஒட்டுதல் வரும். இந்தாங்கம்மா. ஏமா இதெல்லாம் எதுக்கு? இது என்னங்க கேள்வி? முதல் தடவையே உங்க வீட்டுக்கு வரும், வெறுங்கையை வீசிட்டு வர முடியுமா? நான் வேண்டாம் தாம்மா சொன்னேன், அக்கா தான் என் பேச்சு கேட்கல. இந்தாங்க. ஆமா தம்பி, ஏதோ லாரி ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு கேள்விப்பட்டனே. ஆமா ஆமா, ஏதோ ரோட் டாக்ஸ் விஷயம் டிமாண்ட் வச்சிருக்காங்க. அப்படியா? இப்படி ஏதாவது லீவ் கிடைச்சாதான் உண்டு. அதான் எல்லாருமா சேர்ந்து வெளில போயிட்டு வந்துட்டோம். சரி சரி. அப்புறம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையாப்பா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல நிம்மதியா இருக்கிறோம். ஆமா சார், கொஞ்ச நாளா எந்த பிரச்சனையும் இல்ல. தைரியமா இருங்க, இனிமே எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. கிளம்பலாமா? கிளம்பலாங்க. அப்போ கிளம்புறோங்க. ஒருவேளை சாப்பிட்டு போலாமே? இல்ல, இன்னொரு முறை வரோம். ஆமா சக்தி, வேணும்னா நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாயேன். முடியாதுமா, வர முடியாது. நாளைக்கு நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது வேற ஒன்றும் இல்லை. நீங்க வர்றதுக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்தோம் கோயில் போகணும்னு. அதை சொல்றா. இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். நீங்க போக, நான் சக்தி அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, வரோங்க. வரேங்க. போயிட்டு வரேன் சக்தி.
விஜய், மாமா கோபின்னு வரலம்மா? இன்னும் வரல மாமா. விஜய் வந்தாச்சு. ஓ, சகிச்சுக்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தினப்போ நீங்க பொறுத்துக்கிட்டீங்க. இப்ப எப்படி? என் கூட பேச மாட்டீங்களா? ஏதோ கோவம் கிளம்பிட்ட, அதுக்காக பேசாமயே இருந்துருவீங்களா? நீங்க தானே காலையில சொன்னீங்க பிரச்சனைன்னு வந்துட்டா பேசாமயே இருந்துட முடியுமான்னு. ஏங்க ஏங்க அப்படி பேசாம இருந்து சித்திரவதையான ஒரு தண்டனை? ஏன் என்ன பார்த்தா வெறுப்பா இருக்கா? ஏன்டா அவளை கட்டிக்கிட்டோன்னு தோணுதா? ஏன் இத நம்ம பையன் கல்யாணத்தப்ப கேட்க வேண்டியதானே? வர வர நீ ஏன் யூகம் பண்ணி பேச ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. அப்புறம் ஏன் என்கிட்ட பேசாம இருந்தீங்க? ஏன் பேசணும்? இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினதெல்லாம் நீ தப்பு பண்ணதுக்கு அட்வைஸ் பண்றதுக்காக சொன்ன பதில் தான். இப்ப என் பொண்டாட்டி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உண்மையை உணர்ந்து பேசும்போது நான் எதுக்காக பேசணும்? இன்னும் சொல்ல போனா இதுக்கு பேசுறதை விட நம்ம பொண்டாட்டி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாளேங்கிறத அமைதியா உட்காந்து ரசிக்கிறதானே பெட்ரு. சாரிங்க, நீங்களே இனிமே இந்த வீட்டை விட்டு போக சொன்னாலும் நான் போக மாட்டேன். அது எப்படி விஜய்? கன்ஃபார்மா நடக்க முடியாத ஒரு விஷயத்த கரெக்டா உன்னால மட்டும் பேச முடியுது. ஏங்க, நம்ம ரெண்டு பேரும் இவ்ளோ அன்னோன்யமா நெருக்கமா இருக்கோம், அப்புறம்
எதுக்காக நமக்குள்ள சண்டை வருது? அதான் விஜய் சமயத்துல எனக்கு புரிய மாட்டேங்குது. வேணா ஒண்ணு செய்யலாம். இப்போ ஒரு சண்டை ஆரம்பிச்சு அத பெருசாக்கி என்ன நடக்குது நம்ம செக் பண்ணி வேணா பார்க்கலாம். ஐயா சாமி, போதும் இந்த ஜென்மத்துக்கு. நானும் பதிலுக்கு பதில் பேசுறேனே தவிர அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தானே தெரியும். விஜய் பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்கா? ஏங்க இத அப்பவே கேட்டிருக்க வேண்டியதானே? நான் பேசலன்னா நீங்க அப்படியே பட்னியா படுத்திருப்பீங்க போல இருக்க. என்ன விஜய் பண்றது, நம்ம ரெண்டு சந்தோஷமா இருந்தோம், இருந்த மூடுக்கு வந்து படுத்தா போதும்னு இருந்துச்சு, அதான் படுத்துட்டேன். நான் வேற நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னது? நானும் இன்னும் காலையில இருந்து சாப்பிடலைங்க. அட லூசு, கைப்பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு இன்னும் சாப்பிடாம இருக்கிற. இரு, நம்ம தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க இருங்க, நான் போய் சுட்டு எடுத்துட்டு வரேன். நான் சாப்பிடலனாக்கா நீ தோசை சுட்டு எடுத்துட்டு வரலாம், நீ சாப்பிடலனாக்கா நான் தோசை சுட்டு எடுத்துட்டு வரக்கூடாதா? சும்மா இருங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். இங்க பார், ஒண்ணு செய்யலாம். நானும் தோசை சுடுறேன், நீயும் தோசை சுடு. நான் சுடுற தோசையை நீ சாப்பிடு, நீ சுடுற தோசையை நான் சாப்பிடுறேன். எப்படி? என்ன கூத்து இது? நீங்க பேசாம தோசை சுடுங்க, நான் சட்னி ஓகே, அரைக்கிறேன். வாங்க. ஏன் விஜய், நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப அநியாயத்துக்கு ஒற்றுமையா இருக்கமோ? பாவி மனுஷா, கண்ணு பற்ற போகுது. என்னது? ஐயோ ஐயோ, சாரி சாரி சாரி, இல்ல ஒண்ணு இல்ல, கைப்பட்டு அது வந்து சூப்பர். நகரமா சக்தி, எங்க போற? சரோகா வீட்டுக்கு. என்னம்மா அது? என்ன இதெல்லாம்? ஏதோ வேலைக்கு போற, ஏதோ நம்ம நிலைமை சரி, அதான் இப்ப ஸ்ட்ரைக்குன்னு 4 நாள் லீவ் கிடைச்சிருக்குல்ல, பேசாம வீட்டுல இருக்காம தினம் தினம் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர? என்னம்மா, அக்கா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க, அதான் போற. இதுல என்ன இருக்கு? என்னமோம்மா, இதெல்லாம் எதுக்கு? ஏதோ வேலை பாக்குற பழகுற சரி, எதுவும் ஒரு அளவோட இருக்கணும். எதுக்கு தேவையில்லாம நாமளா போய் உறவாடணும்? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ பேசிட்டு இருக்க? சக்தி, நீ பேசாம இரு. என்ன பேசுற? சரோ நம்ம பொண்ணு மேல பிரியமா இருக்குது, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு கூப்பிட்டு இருக்கோம், போயிட்டு வரட்டுமே. இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சா? இத பாருங்க, இப்ப வாசு அங்க போயிட்டு வரான், நான் வேணான்னு சொன்னானா? சக்தி பொம்பளை புள்ள, ஏதோ கால நேரம் வேலைக்கு அனுப்புறோம். என்ன இருந்தாலும் ஒரு 3வது மனுஷங்க வீட்டுக்கு அடிக்கடி போறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. அங்கேயும் ஒரு வயசு பையன் இருக்கான்ல. யாரு? அந்த செல்வம் தம்பி சொல்றியா? அந்த தம்பியோட தான் நம்ம பொண்ணு வேலை பாக்குது, அப்ப வேலைக்கு அனுப்ப வேண்டாங்கறியா? பைத்தியர்த்தமா இருக்கடி உன் பேச்சு. ஏமா, இப்ப அங்க போகணும்ன்றியா வேண்டாங்கறியா? சக்தி, நீ போயிட்டு வாமா. தேவகி, நம்ம பிள்ளைங்க மேல நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்கள எங்கே எப்ப வேணாலும் அனுப்பலாம். அதோடு மட்டும் இல்லாம சரோ வீட்டுல அவங்க மாமியா நாத்தனா எங்கேயோ போயிட்டாங்க இருக்கு, அந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்கும். நம்ம பொண்ணு போச்சுன்னா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்குங்க, பேசிக்கிட்டுமே. இப்ப நம்ம அனுப்பலைன்னா ஏதோ காரணத்தோட அனுப்பலைன்னு தப்பா நினைக்க மாட்டாங்களா? சக்தி, நீ போயிட்டு வாமா. ஓ வரேன்பா. என்ன பாக்குற? சரோ, என்னங்க? வாய. என்னது? எனக்கு வேலை இருக்குங்க. இங்க வாய ஒரு நிமிஷம். என்னங்க? அட, இங்க வா, நான் சொல்றேன். ஐயோ, என்னங்க? கைய விடுங்க. வா. கைய விடுங்க. அப்படி உட்கார். இந்த அப்படி என்னது? ஜூஸ் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னது? ஜூஸ் எல்லாம் போட்டு தரீங்க? சரோ, நீ துணி துவைச்சிட்டு இருந்த, ரொம்ப பாவமா இருந்துச்சு,
சரி ரொம்ப டயர்டா இருப்ப, ஏதாவது கொடுத்தா என்னன்னு தோணுச்சு. அதான் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்தேன். என்ன சார் அப்படி பாக்குற? பின்ன என்னங்க, நான் இன்னைக்கு துணி துவைக்கிறேன், வழக்கமா பண்ற வேலை தானே அது. ஆனா நீங்க என்னடானா இன்னைக்கு அக்கறையோட ஜூஸ் எல்லாம் போட்டு தரீங்க. சரோ, உன் மேல எப்பவுமே எனக்கு அக்கறை உண்டு. ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல வாய்ப்பு கிடைக்காம வேற பிரச்சனைகளால என்னோட பிரியத்தை உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. அப்படின்னா இன்னைக்கு முழுசா உங்க பிரியத்தை என்கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சா? ஆமா சரோ, தனிமைங்கிறது புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல எவ்வளவு முக்கியங்கிறது இப்போதான் எனக்கு தெரியுது. நமக்குள்ள இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி இவ்வளவு அந்யோன்யமா நான் இது வரைக்கும் உணர்ந்ததே கிடையாது. சரி சரி, இப்ப நான் ஜூஸ் குடிக்கட்டுமா வேண்டாமா? சரி குடி. எப்படி இருக்கு சரோ? ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க. சரோ சரோ சரோ, என்னாச்சு சரோ? சரோ தண்ணி. இந்தா. ஏன் சரோ ஜூஸ் ஒத்துக்கலையா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ காலையில சாப்பிட்டது ஏதாவது? பின்ன என்னாச்சு? அது அது என்ன சரோ? நட்ராஜுக்கு ஒரு தம்பி பாப்பா. நிஜமா சரோ? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டுல இன்னொரு குழந்தையா? ஐயோ, என்னங்க இது சின்ன குழந்தை மாதிரி? என்ன சரோ சந்தோஷமா இருக்காதா? உனக்கு சந்தோஷம் இல்லையா? உங்களுக்கு எப்படி செல்வமோ அப்படியே நட்ராஜுக்கு ஒரு தம்பி பாப்பா பிறந்தா எனக்கு சந்தோஷம்தான். இல்ல சரோ, தம்பி இல்ல, தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா சரோ, நம்ம வீட்டுல அடுத்து பிறக்க போறது பொண்ணுதான். அந்த பொண்ணுக்கு அம்மா பேர் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சரோ. ஏன் சரோ, உனக்கு பையன்தான் வேணுமா? அப்படிலாம் எதுவும் இல்ல, எதுவா இருந்தாலும் சரி. ஆனா உங்களுக்கு ஆசையா இருக்குல்ல, பொண்ணாவே பொறுக்கட்டும். சரி வா. நான் என் குழந்தையை பார்க்கணும். நான் என் குழந்தையை பார்க்க கூடாதா? என்ன மாமனாரும் மருமகளும் வாயை மூடிட்டு இருக்கீங்க? என் குழந்தை தானே, அதுங்களை நான் பார்க்க கூடாதா? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. நீ கிளம்புமா, தேவையில்லாம உன்னை மூட் அவுட் பண்ணுவான். நீ கிளம்பு. வரமாமா. நல்லா தெரியுது உன் லட்சணம். என் பேச்சுக்கு அந்த மரியாதையும் இல்ல, மதிப்பும் இல்ல. எல்லாம் வேலைக்கு போறங்கிற திமிரு. போப்போ, நான் எத்தனை நாளைக்குன்னு பாத்துறேன். நீ கிளம்புமா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நீ இனிமே திருந்த மாட்டடா. உன்கிட்ட அழுது சிரிச்சு நான் எப்படி எப்படியோ சொல்லி பார்த்துட்டேன். பேசி பேசி என் வாய் வலிச்சதான் மிச்சம். திருந்தாது.